நான் குமார்கிட்ட தான் வரணும். குமார் சார், இது நான் ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போது சட்ட நடவடிக்கை, ஆனால் வெளியில் போராட்டங்கள், அதையும் தாண்டி மணிப்பூர் பற்றி எறிந்த போது போகவே இல்லை. நமக்கு ராகுல் காந்தி போலையான்ற கேள்வி தார்மீக வச்சாலும் மோடி அவர்கள் போல அவரை பேச வைக்கிறதுக்கே பாராளுமன்றத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எதிர்கட்சினா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தான். அதில் நான் மோடி அவர்கள் மேட்ரு என்னன்னா, அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைக்கும் போய் தான் மோடி அவர்கள் வந்து மணிப்பூர் குறித்து பேச வைக்க வேண்டிய கட்டாயமே ஏற்பட்டது. நீங்கள் வந்து இது வந்து இந்த மாதிரி விஷயங்களில் பேசலாமா, இந்த ஸ்டாண்ட் எடுக்கலாமான்ற ஒரு முதல் கேள்வி இங்கே வைக்கப்படுகிறது. பதில் வாங்குவோம், அடுத்து கேட்போம். அதாவது மணிப்பூர் சம்பவம் நடந்த உடனே திரு அமித்ஷா அவர்கள் சென்று அங்கே 3-4 நாட்கள் இருந்து அதற்கு வேண்டிய என்னென்ன பாதுகாப்பு 50 நாள் கழிச்சு தான் நம்ம வெளி ஊடகங்கள் வாயிலாக வெளில தெரிஞ்சதே கிட்டத்தட்ட 50 நாட்கள் கழிச்சு. அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் ஏன்னா அங்கே சைலண்டாக நிறைய நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி பேசணும், அதுக்கு பற்றி விவாதிச்சிருக்கோம். அது வேற, அதுக்கு நிறைய பூர்வாங்க காரணங்கள் இருக்கின்றன. அது இருக்கு. இப்போ இவ்வளவு பேசுகிறோம்ல, இப்போ வெஸ்ட் பெங்காலில் நடந்ததுக்கு ராகுல் காந்தி போய் கேட்டாரா? அவங்க காங்கிரஸ் கட்சியினர் ஒரு நாள் போராட்டம் பண்ணி தடியடிக்கு போட்டாங்க. அவர் போயிருக்கணும்ல, நேரா போயிருக்கணும்ல. அதுக்கு நான் தெளிவாக இருக்க நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது சட்டம் என்பது ஆள்வோருக்கும் ஆளப்படுவோருக்கும் பிறப்பித்து கொண்ட ஒப்பந்தம் தான் சட்டம். அது வேற ஒன்று வானத்திலிருந்து குதிக்கலை. இது அம்பேத்கர் எழுதின சட்டம். இந்த சட்டத்திலேயே நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா சட்டங்களும் அதுக்கு அதை எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்குதுன்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர, இந்த அதிகாரங்கள் அத்தனையுமே மாநில அரசுக்கு முழுமையாக இருக்கிறது. இது வேறு ஒன்றும் பெருசாக இது கம்பசூத்திரம் பாலை அங்கே தட்டி விடுறது, பிரதமரை சொல்கிறது, குறை சொல்கிறது. இந்தியாவில் இருக்கிற எல்லா 28 மாநிலமும் 8 யூனியன் டெரிட்டரியும் இருக்கிறது. எல்லாத்துக்குமே தனித்தனி பவர் இருக்கிறது. அவங்களுக்கு சட்டம் இயற்ற வேண்டிய அதிகாரம் இருக்கிறது. அவங்க நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை 100% அவங்களுக்கு இருக்கிறது. அவங்களுக்கு கோட்டை விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அந்த அம்மா உடனே ஊரை கிளப்பி விடுறது, நாடு பூரா பத்தீரிகிற மாதிரி பண்ணுறது. அதுக்கு எந்த சிபிஐக்கு எதிராக போராட்டம் நடத்தினது எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஒரு முதலமைச்சர் சிபிஐக்கு எதிராக போராட்டம் நடத்துனாங்க. ஆக இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் வந்து பாலை வந்து பிரதமர் மேலேயும் மத்திய அரசு மேலேயும் தள்ளி விட. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கல, ரைட்டு, எங்களுக்கு வந்து இந்த கொல்கத்தா போலீஸ் மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது, சிபிஐ போடுறீங்க, நான் டெட்லைன் சொல்கிறேன், இந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் இப்போ முடிங்க. சிபிஐக்கு எதிராக இன்னொரு வழக்கில் அவங்க போராட்டமே நடத்தினாங்க, உண்ணாவிரதமே இருந்தாங்க. முதலமைச்சராக இருந்துட்டு இப்படியெல்லாம் கூட செய்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, ஒரு மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரம் பவர்ஸ், ஒரு இந்த மாதிரி ரேப்புக்கெல்லாம் மத்திய அரசை குறை சொல்கிறணுன்னா அதை நம்ம எப்படி விவாதிக்கிறோன்னு எனக்கு புரியல சார். சட்டத்தை குறை சொல்கிறது உடனே சட்டம் இனிமேல் என்ன செய்யணும்? சட்டத்துக்கு நான் நேற்று முந்தானால ஒரு இதில் சொன்னேன். சட்டம் என்ன செய்யணும்னா, இந்தியாவில் 700க்கும் மேற்பட்ட ஐலண்ட்ஸ் இருக்குது இந்தியாவை சுற்றி சீஷோரில். அந்தமான எதுக்கு வச்சான் வெள்ளைக்காரன்? அதை போல் ஒரு ஐலாண்டை கண்டுபிடிச்சி அது அந்தமான் செல்லுலர் ஜெயில் மாதிரி ஒன்றை போட்டு, இங்கே தான் நம்ம ஊரில் தான் தூக்கு தண்டனை கொடுத்தாலுமே இப்போ கொலை பண்ணவனுக்கு நிறுவனமான அவனுக்கு தூக்கு தண்டனை வந்த உடனே ஹியூமன் ரைட் கமிஷன் வந்துடும், எல்லா கமிஷனும் வரும். வந்து பிறகு அவருக்கு பரிதாபம் தேடி பிறகு அவரை பிழைக்கணும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே அது நடந்திருக்கு. ஆகையினால அதற்காக இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு அண்ணன் பிறந்த நாள், தம்பி பிறந்த நாள், அதனால் எல்லாத்தையும் விடணும். இப்படிலாம் நம்ம பில்கிஸ் பானு கேஸ்லேயும் நடந்துச்சு, பார்த்தோம் இல்லையா? அப்போ அதுக்கு இங்கே தான் தினம் இங்கே நடந்துகிட்டு இருக்கேன், நம்ம ஊரில் நிறைய நடந்துகிட்டு இருக்கேன். அண்ணன் பிறந்த நாள், தம்பி பிறந்த நாளுக்கும் கொடுமையான குற்றம் செஞ்ச அக்யூஸ்டுகள் விடுதலை பண்ணுறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அப்போ எதுக்கு சட்டம்? இந்தியன் பெனல் கோர்ட் எதுக்கு? எவிடன்ஸ் ஆக்ட் எதுக்கு? சாட்சி சட்டம் எதுக்கு? இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதெல்லாம் பண்ணுறது பூரா மாநில அரசு தான். மத்திய அரசு இதெல்லாம் இதுக்கு இவனை விடுங்க, அவனுக்காக விடுங்கன்னு எதுவும் சொல்கிறது இல்லை. இவ்வளோ தப்புகளை நம்ம வச்சுக்கிட்டு மத்திய அரசை குறை சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது விஷயம், அந்தமான போல் ஒரு சிறைச்சாலையை நான் இந்த மாலை முரசு செய்தியில் சொல்ல வேண்டிய, நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சிறைச்சாலையை ஏற்பாடு பண்ணணும். அங்கே அவங்கள லைஃப் வரைக்கும் மற்றவங்களோட தொடர்புபடுத்தக்கூடாது. இந்த மாதிரி கொடுமையான குற்றம் செய்தவர்கள், பாலியல் குற்றத்தில் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப மோசமான தண்டனைகள் கடுமையாக அவங்கள கொண்டு அங்கே வச்சு அவங்கள தனியாகவே ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு அரசாங்க செலவில் பணம் எல்லாம் பண்ணாலும் கூட அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை கொடுத்து ஒரு சிறு தொழில் மாதிரி அங்கே செய்ய வச்சு அவங்க லைஃப் அங்கே முடிக்கலாமே தவிர 10 வருஷமாக செய்யலை. இல்லை, அதுக்காக இப்படிதான் காரணங்கள் வருது. இப்படிதான் சட்டத்தை கொஸ்டின் பண்ணும்போது, சட்டம் புதுசாக இதுக்கு மேலே நிறைய சட்டம் ஏற்றலான்னு கேள்வி எழுப்பும் பொழுது, இருக்கிற சட்டத்தை வச்சு இருக்கிற சட்டத்தில் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. இப்போ தூக்கு தண்டனை வச்சுக்குவோம். இப்போ ராஜீவ்காந்தியை கொலையை விட ஒரு கொலை இந்த நம்ம நாட்டில் நடந்திருக்கா சார்? அவ்வளவு மோசமான கேஸ் என்னாச்சு? கடைசியில்
28 வருஷம் கழிச்சு அவர் அதுல ஒரு சிலர் தூக்கிலிடப்பட்டார்கள், அது உங்களுக்கு அது முதல்ல ஆகி போயிட்டுது. எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க கடைசியில் எல்லாரும் யாரெல்லாம் கொலையில் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே இப்போ திருச்சி வேலுச்சாமி நம்ம விவாதத்துக்கு வரக்கூடிய நம்ம சகோதரர் அவர் இல்ல அரங்கத்துல இல்ல, இப்படி நிறைய பேர் மாத்தியே சட்டத்தை கொள்ளைப்புறமா ஏமாத்துறீங்க. பிரிட்டிஷ் பானு காஷ்மீர் உன்னார் விஷயத்துல அதுதான் பிரச்சனை. பாஜக மேல ஏன் குறை சொல்றீங்க? சட்டத்தை நீங்க விலைக்கு வாங்குறீங்க, சட்டத்தை வந்து ஏமாத்துறீங்க பிரச்சனை. அதாவது கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்கார்ந்து கல்லெறிய முடியாது. வெளியே இருந்து 1000 பேசலாம். ரூலிங் பார்ட்டியா இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். எதிர்க்கட்சியா இருந்துட்டு பேசுறது வேற. ஆனா ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு அதுதான் கல்கத்தால செய்யறாங்க. குற்றச்சாட்டு என்னன்னா எதிர்க்கட்சி இங்க பாஜக நீங்க சொன்ன அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள கல்லெறியறாங்கன்றதா இன்னைக்கு வாதம். இல்ல கண்ணாடி கூண்டுக்குள்ள அவங்க கடமை, அது எதிர்க்கட்சியுடைய கடமை, எதிர்க்கட்சியுடைய நோக்கம் செஞ்சா அது கடமை. நான் அப்படிலாம் நான் சொல்ல, யார் செஞ்சாலும் சரி எதிர்க்கட்சிகளுடைய கடமை அதுதான். ஆனால் இந்த விஷயத்துல இதை வந்து மத்திய அரசை கையை காமிக்கிறதே இதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா அரசியல் உள்நோக்கம் தான். அரசியலுக்கு வேற காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப வலை போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. அதில் இது ஒன்று கிடைக்குது, அதையே உல்டா பண்ணி திருப்பியும் பேசுறாங்க. அதனால இது எல்லாமே மாநில அரசுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு அதிகாரம். அவங்க இந்த தடவை மம்தா பானர்ஜி ஜென்மத்திலையும் கல்கத்தாவில் ஆட்சிக்கு வர முடியாது. நம்ம இப்படிதான் சந்தேஷ்காலி நடந்தப்போ சொன்னோம் போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. ஆனா வாக்கு அப்படின்னும் போது அது வேறு விதமா இல்ல இப்போ அது ரொம்ப ஆட்டங்கள் போயிட்டுது. பல விஷயங்கள் இருக்கிறது. சரி, ரைட். நம்ம இதை தாண்டி இதுக்குள்ள வருவோம். நான் ஒரு கேள்வி மட்டும், அவர் சுகுணா சரி இதே தூரம் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. சார், கடந்த 10 வருடங்கள்ல நீங்க பாருங்க, என்சிஆர் ரெக்கார்டு எடுத்து பாருங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வன்முறைகள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. நம்ம நிர்பயாலே ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுத்திருந்தா இதெல்லாம் இன்னைக்கு மலிஞ்சு போயிருக்கும், நடந்திருக்காது அப்படின்றாங்க. இது போல எப்போ நடந்தது சார்? யார் எந்த ஆட்சி இருந்தது? அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடந்தது. 2 மாநிலத்தில் தண்ணி காமிச்சாங்களே நம்ம பண்டிட் குயின், அவங்க பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? 1000 கோடி ரூபாய் காங்கிரஸ் அதுல 1 கோடியை கூட நீங்க பயன்படுத்தல பெண்களுடைய விழிப்புணர்வு. இந்த எல்லா காலத்திலயும் நடக்கிறது. எல்லா காலத்திலயும் அந்த மாநில அரசு தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. மத்திய அரசு இதுல சட்டத்தை குறை சொல்றது, மத்திய அரசு வந்து என்னன்னு லத்திகை சாட்சி பண்ணல, ஏன் ராணுவத்தை அனுப்பி அடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் இன்வேலிட் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி ரேஸ் பண்ணவே கூடாது. மாநில அரசு இதுக்கு பொறுப்பு. மாநில அரசு மக்கள் மெஜாரிட்டி மக்கள் மாநில அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மத்திய அரசு பொறுப்பு தான். குமார், உங்க நேரம். டாக்டர் முதல்ல எல்லாத்துலயும் எனக்கு உடன்பாடு உண்டு. ஏன்னா மம்தா பானர்ஜி விஷயத்தை சொன்னாங்க இல்லையா, அதுல இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கணும். இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? மருத்துவத்துறையில மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழலில் இந்த பெண்ணுக்கு, இந்த மருத்துவ பயிற்சி மாணவிக்கு முழுசாக தெரியும். அதனால் அந்த பெண்ணை கொலை செய்யப்பட்டதாக வந்திருக்கிறது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இருந்த போஸ்ட்டில் அவர் ராஜினாமா பண்ண உடனே அடுத்த மெயின் காலேஜில் அவரை கோர்ஸை வந்து பிரின்சிபலாக போட்டிருக்காங்க உடனே அடுத்த 1/2 மணி நேரத்தில். அப்போ இது எவ்வளோ பெரிய சந்தேகத்தை கிளப்புறது? அப்போ முழுக்க அதுக்கு பின்னால் அந்த அம்மா மம்தா பானர்ஜி இருக்காங்கிறத இதை வெளியே கொண்டு வருதா இல்லையா? இதுதான் பிரச்சனை. இப்போ நான் புரியுது. அதனால மம்தா பானர்ஜி ராஜினாமா பண்ணு. அதே மாதிரி நட்டாவும் ராஜினாமா பண்ணாங்க. நட்டாக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம் சொல்லுங்க? என்எம்சி தோல்வி. என்எம்சி மிகப்பெரிய தோல்வி. தேசிய தோல்வி. நன்றி. பிடிக்கல உண்மை அதுதான். யாருக்கு அதிகாரம் இருக்கு? நன்றி டாக்டர். தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலுக்கு அதிகாரம் இருக்கா? நம்ம நிறைய பேசிட்டோம். எந்த மாநில மருத்துவ கவுன்சிலுக்கு அதிகாரம் இருக்கா? இல்ல. தேசிய மருத்துவமனைக்கு தான் அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, அந்த உரிமையை பயன்படுத்தவில்லை. நன்றி. நான் குமார் சார் போயிட்டு நான் ஆட்சேபம் பண்றேன் சார். 3ல் 1 பங்கு பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்கள் பெயர்களே இருக்கு, அவங்களே எம்பினா அவர்களே ஏற்றக்கூடிய சட்டம் எந்த அளவுக்கு இருக்கும், அது எந்த அளவுக்கு அது ஒரு நகைப்புக்குரிய பொருளாயிடாதா? இதில் அரசியல் தான், அவங்க அரசியல் தான் பண்ண போகிறாங்க இதை வைத்துன்றது தான் சுகுணா அவர்களுடைய ஒட்டுமொத்த வாதமாக. லா மேக்கர்ஸ் ஆர் லா பிரேக்கர்ஸ் இன்னொரு புக்கு எழுதினேன். 1952 50 47 52 முதல் கவர்மெண்ட் வந்த காலத்திலிருந்து முந்திரா ஸ்கேண்டல், டிடி கிருஷ்ணமாச்சாரி, ஏஆர் அந்துலே, பிசி சேத்தி, அப்படி இந்தியாவில் நடந்த குற்றங்கள் கடைசியில் ஜெயலலிதா வரைக்கும் 1996 ஜெயலலிதா டான்சி கேஸ் வரைக்கும் நான் அஃபிடவிட்டில் போட்டேன், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டேன். அதாவது லா பிரேக்கர்ஸ் லா மேக்கராக இருக்கக்கூடாது. ஆகையினால இதை வந்து இது ஏற்கனவே இருக்கிற ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8 and 9 அதான் அதை பற்றி சொல்கிறது. 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் தான்
செக்ஷன் 8 வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன், செக்ஷன் 9 வந்து டிஸ்லாயலிட்டி. ஓகே. இந்த ரெண்டுலையும் சம்மந்தப்பட்டவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எம்பியா இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்றக்கூடிய சட்டங்கள், அதற்கே தனியாக அதனால சட்டம் எப்படி வரணும். நாட்டுக்கு நல்லது நடக்கும் இதை நீங்க பரிசீலிக்கணும்னு கேட்டதுக்கு 1.5 நாள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்தது. 1.5 நாள் நடந்து முடிஞ்சு கடைசியில் என்ன சொல்லிச்சுது, என்ன பல காரணங்களை நாங்கள் காமிச்சிருந்தோம். அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் எப்படி இருந்தாங்க, அதுக்கு பின்னால் வந்து இப்படியெல்லாம் முதல் கவர்மெண்ட்டில் இப்படி ஊழல் ஆரம்பிச்சிட்டுது, இதை தடுக்க தவறுனா இது நாட்டுக்கு பெரிய அபாயம், இதை தடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவங்க சொன்னது, யுவர் அப்ரோச் டு லா மேக்கிங் பாடி, நாங்கள் இதெல்லாம் நாங்கள் மறுக்கலை, ஆனால் நாங்கள் சட்டத்தை திருத்ததுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, யூ அப்ரோச் டு லா மேக்கிங் பாடி அப்படின்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், இதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுங்க, அப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்லிமெண்ட் அதை சட்டம் ஏற்றாங்கன்னா அதுக்கும் மறுத்துட்டாங்க. ஆக இப்படியெல்லாம் தான் இருக்குது. இது சுதந்திர காலத்திலேருந்து இது இருக்குது. இதற்குரிய நடவடிக்கைகளை எல்லா கட்சிகளும் இப்போ இருக்கிற அரசு கூட இதை பரிசீலிக்கணுங்கிறது என்னுடைய அப்பீல். இது ரெண்டாவது, இந்த பாலியல் பிரச்சனைகள் இருக்கு பாருங்கள், இது வந்து தனி மனிதர்கள் சார்ந்த விஷயம். முதல்ல ஒவ்வொரு தனி மனிதர்கள் நம்ம நாட்டில் மனித ஒழுக்கம்னு வரீங்க. ஒழுக்கம் தான். அதாவது நம்ம ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, இதெல்லாம் நம்ம கிளாஸில் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அதெல்லாம் ஏன் அது எடுத்ததுக்கு யார் எடுத்தா, என்ன சப்ஜெக்ட் நம்ம தேசிய கல்விக் கொள்கை அதுக்குள்ள போக வேண்டியிருக்கும். சார்ந்த கல்வி, ஒழுக்கம் சார்ந்த கல்வி. சார் அவரு டாக்டர் கிட்ட போறீங்க. ஒரே ஒரு கருத்து, ஒரே கருத்து தான். நேரம் இல்ல, டாக்டர் கிட்ட போறோம். நான் சொல்லிடுறேன் சுருக்கமா. லா மேக்கர் சொன்னார் இல்லையா, இப்போ என்ன பிரச்சனை அதுக்கு தீர்வு என்னன்னு சொன்னால், அந்த ஊழல் செய்தவர்களையே ஒரு கட்சிக்கு வந்தவனை பாதுகாப்பது அப்படிங்கிற செய்கிற ஒரு வித்தியாசமான நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு. அது பாஜக தொடர்ந்து செய்யுது. இறுதி கருத்து சார், அரபு நாடுகளை போய் கம்பேர் பண்றாங்க. நன்றி. அரபு நாடுகளை கம்பேர் பண்றது மிகப்பெரிய தவறு அது. ஒரு கம்பேர் தான் பண்றோம். நன்றி. சட்டங்கள் வேறு, அங்கே சட்டங்கள் வேறுன்றாரு. சார், ஏதோ பேசுறாங்க. சட்டங்கள் ரைட். அவர் நேரம் முடிச்சு. அது ஏற்க முடியாது. பெண்கள் ஆண்கள் அந்த பாகுபாடெல்லாம் இப்போ நிறைய இருக்குன்னு டாக்டர் கூட சொல்கிறாங்க. பட் நிறைய மாறி இருக்குன்னு பழைய 15 வருஷத்துக்கு முன்னே அப்படி இருந்தது. இப்போ நிறைய மாற்றம் வந்திருக்கிறது. பெண்கள் எல்லா இடத்துலையும் பணிபுரிகிற அளவுக்கு வந்திருக்காங்க. இராணுவத்தில் இருக்காங்க, விஞ்ஞானி ஆயிருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ்ல இருக்காங்க. அதெல்லாம் அவங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆணுக்கு இணையான சேலரி வாங்குறாங்க, ஆணுக்கு இணையான எல்லா வேலையும். அதனால அதெல்லாம் விட்டுட்டு இப்ப செய்த குற்றத்துக்கு தண்டனை. சகோதரர் சொன்னது போல அரபு நாடுனோட நம்ம தீண்டத்தகாத நாடுன்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. சட்டம் ஏன் எது ஏற்றுறோம்? சட்டம் ஏற்றுறது சட்டம் இல்ல. சட்டம் ஏற்றதுடைய நோக்கம் என்ன? பெரும் வெகுஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டம் ஏற்றப்படுது. பிறகு அண்ணன் பிறந்த நாள், தம்பி பிறந்த நாள் அப்ப விட்டுட்டோம்னா அப்புறம் எப்படி சட்டம், சட்டத்து மேல பயம் எப்படி வரும்? அதெல்லாம் சீல் பண்ணிட்டு